சங்க கட்சியோடு சபைகள் அமைப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறீர்களா? அவர்கள் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைத்தார்? ஆம், நடத்தினோம். சங்க கட்சி அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் திருவண்ணாமலை மாநகர சபையில் தமக்கு துணை முதல்வர் பதவி தர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். தரலாம் என்று கூறியிருந்தோம். பட்டணஞ்சூழல் பிரதேச சபையில் 2 ஆண்டுகளுக்கு தவிசாளர் பதவி தர வேண்டும் என கேட்டிருந்தார்கள். தரலாம் என்று கூறியிருந்தோம். மூதூர் பிரதேச சபையில் 2 ஆண்டுகளுக்கு துணை தவிசாளர் பதவி தர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதுவும் தரலாம் என்று கூறியிருந்தோம். மேற்படி விடயங்களை இறுதியாக ஜூன் 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வைத்து மாண்புமிகு செல்வம் அடைக்கல் நான் அவர்களிடமும் கூறியிருந்தேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற்ற உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கும் பணிகள் என்ன நிலையில் உள்ளன என்று ஆம், கூற முடியும். நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெறுகல் பிரதேச சபையில் இலங்கை தமிழ்ச் கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. அதில் கடந்த திங்கட்கிழமை அதாவது ஜூன் 9ஆம் நாள் ஆட்சி அமைத்து விட்டோம். திருகோணமலை மாநகர சபை, பட்டணஞ்சூழல் பிரதேச சபை, மூதூர் பிரதேச சபை ஆகியவற்றில் இலங்கை தமிழ்ச் கட்சி தனிப்பெரும்பான்மை கட்சியாக வெற்றி பெற்றுள்ளது. குச்சிவெளி பிரதேச சபையில் 2018ஆம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் 2 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருந்தோம். இந்த முறை 4 வட்டாரங்களில் வெற்றி பெற்றுள்ளோம். மேற்படி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அந்தந்த சபைகளில் உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். சங்க கட்சியோடு சபைகள் அமைப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறீர்களா? அவர்கள் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைத்தார்? ஆம், நடத்தினோம். சங்க கட்சி அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் திருவண்ணாமலை மாநகர சபையில் தமக்கு துணை முதல்வர் பதவி தர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். தரலாம் என்று கூறியிருந்தோம். பட்டணஞ்சூழல் பிரதேச சபையில் 2 ஆண்டுகளுக்கு தவிசாளர் பதவி தர வேண்டும் என கேட்டிருந்தார்கள். தரலாம் என்று கூறியிருந்தோம். மூதூர் பிரதேச சபையில் 2 ஆண்டுகளுக்கு துணை தவிசாளர் பதவி தர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதுவும் தரலாம் என்று கூறியிருந்தோம். மேற்படி விடயங்களை இறுதியாக ஜூன் 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வைத்து மாண்புமிகு செல்வம் அடைக்கல் நான் அவர்களிடமும் கூறியிருந்தேன். அவர் என்னை ஜூன் 8ஆம் தேதி திருவண்ணாமலையில் சந்திப்பதாக கூறியிருந்தார். இன்னும் சந்திக்கவில்லை. வேலைப்பளு காரணமாக இருக்கலாம் என்று நம்புகின்றேன். சந்திப்பார் எனவும் நம்புகின்றேன். நீங்கள் ஆட்சி அமைக்க நினைக்கும் சபைகளில் தவிசாளராக முன்மொழிய உள்ளவர்களை தெரிவு செய்து விட்டீர்களா? எவ்வாறு தெரிவு செய்தீர்கள்? தெரிவு செய்துவிட்டோம். உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரை காலத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் அன்னளவாக 50 சிறு கூட்டங்களில் நான் பங்கு கொண்டிருந்தேன். அனைத்து கூட்டங்களிலும் மக்கள் கேட்ட கேள்வி தேர்தலுக்கு பின்பு தவிசாளர் தெரிவுகள் எப்படி நடைபெறும் என்பதாகும். அதற்கு நான் ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைக்கும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஜனநாயக முறைப்படி தமக்குள் ஒருவரை தெரிவு செய்வார்கள் என்று கூறியிருந்தேன். மேற்படி கருத்தை திருகோணமலையில் உள்ள புத்திஜீவிகளும் தமிழரசுக் கட்சியின் நலன் விரும்பிகளும் மிக பெரும்பான்மையான தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களும் என்னிடம் வலியுறுத்தியிருந்தார்கள் என்பதை இந்த இடத்திலே குறிப்பிடுவது பொருத்தமானது என நம்புகின்றேன். அதற்கு அமைய வெறுகல் பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஒன்று கூடி சேனுராமன் கருணாநிதி என்பவரை தவிசாளராக தெரிவு செய்தனர். மூதூர் பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஒன்று கூடி செல்வரட்னம் பிரகலாதன் என்பவரை தவிசாளர் பதவிக்கான தமது வேட்பாளராக முன்மொழிந்தனர். திருகோணமலை மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஒன்று கூடி கந்தசாமி செல்வராஜா என்பவரை தமது முதல்வர் பதவிக்கான வேட்பாளராக முன்மொழிந்தனர். பட்டணமஞ்சூழல் பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஒன்று கூடி துரைராஜா தனராஜ் என்பவரை தமது தவிசாளர் பதவிக்கான வேட்பாளராக முன்மொழிந்தனர். உச்சவெளி பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஜெகதீசன் நிமலகாசன் என்பவரை தமது தவிசாளர் பதவிக்கான வேட்பாளராக முன்மொழிந்தனர். மேற்படி தெரிவுகள் அனைத்தும் ஜனநாயக முறைப்படி நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஆட்சி அமைக்க விரும்பும் உள்ளூராட்சி சபைகளில் தலைவர் தெரிவுகள் எப்போது நடைபெறும்? நாங்கள் ஆட்சி அமைக்க விரும்புகின்ற உள்ளூராட்சி சபைகளில் மூதூர் பிரதேச சபையில் ஜூன் மாதம் 23ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நடைபெறும். திருகோணமலை மாநகர சபைக்கு ஜூன் 23ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறும். உச்சவெளி பிரதேச சபைக்கு ஜூன் 24ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நடைபெறும். பட்டணமஞ்சூழல் பிரதேச சபைக்கு ஜூன் 24ஆம் நாள் பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறும். இந்த தெரிவுகளை மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் நடத்துவார்.